லேயே வாழ ஆரம்பித்தார். ஒரு நாள் அந்த பக்கமாக வந்த பயணிகள் 2 பேர் ஒரு மரத்தடியில் தங்கி இளைப்பாறினாங்க. அதில் ஒரு பயணி சொன்னார், நாளைக்கு நம்ம அரண்மனையில் ஒரு போட்டி நடக்க போகுது. அதில் யார் தங்களோட அறிவை காட்டி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரதம மந்திரி பதவி கொடுக்க போகிறதா அரசர் அறிவிச்சிருக்காருன்னு சொன்னார். இதை மரத்தடியில் இருந்து கேட்ட குரங்கு தானும் அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட நினைச்சது. உடனே பட்டணத்துக்கு போன அந்த குரங்கு போட்டி நடக்கிற திடலுக்கு போச்சு. அந்த போட்டிக்கு தயாராக வந்திருந்த அறிஞர்கள் நிற்கிற வரிசையில் அதுவும் நின்றுச்சு. அதை பார்த்த காவலர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த குரங்கு போட்டிக்கு பதில் எழுதுகிற ஓலையில் தன்னோட பேர் எழுதியிருந்தது பார்த்ததும், இந்த குரங்குகள் வாய் பேச முடியலைனாலும் எழுதி புரிய வைக்கிறான் எழுதி புரிய வைக்கிற திறன் இருக்குது. அதனால் அதுவும் போட்டியில் கலந்துக்கலாம் அறிவித்தாங்க. போட்டி திடலுக்கு வந்த அரசர், எது கனமானது, இறகா இல்லை கல்லான் தன்னோட முதல் கேள்வியை கேட்டார். எல்லா அறிஞர்களும் தங்களுக்கு தெரிஞ்ச இடையிலே எழுதினாங்க. சிலர் அறிவியல் பூர்வமாக எழுதினாங்க. ஆனால் குரங்கு அது சூழலை பொறுத்து இலகுவான மனசு, குற்ற உணர்ச்சி மேலிட்ட பிறகு கனமாக மாறுகிறது எழுதி கொடுத்துச்சு குரங்கு. வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்த அரசர் குரங்கையை கவனிக்க ஆரம்பித்தார். அடுத்ததாக ஒரு பசியோடு இருந்த முதியவருக்கு முன்னாடி அரசு கஜனாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வச்சுட்டு, இப்போ இதை யாருக்கு கொடுப்பீங்க, அரசருக்கா இல்லை பசியில் இருக்கும் முதியவருக்கான்னு கேட்டார் அரசர். எல்லா அறிஞர்களும் அரசரை விட பசியோடு இருக்கிற முதியவருக்கு தானே கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு குரங்கு, என்னை விட எழுதியிருக்கும் எல்லாரும் ஆவலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அரசர் குரங்கு எழுதியிருந்த ஓலை எடுத்து படித்தார். அதில், இந்த நாட்டில் ஒருத்தர் பசியோடு இருக்கிறது அரசரோட தவறு. அவர் கஜானாவில் இருக்கிற பணத்தை எடுத்து பசியோடு இருக்கிறவங்களுக்கு சோறு போடக்கூடாது. ஆனால் கஜானாவை எதுக்கு அரசருக்கு கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நாட்டில் இருக்க வரிகளை குறைச்சி அதே நேரத்தில் கஜானா வருமானம் உயர்த்தி யாரும் பசியோடு இருக்காத அளவுக்கு பார்த்துக்கிடணும். அதனால் இந்த பணம் அரசருக்கு கொடுத்து அந்த முதியோருக்கு பசி ஏற்படாத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்யணும். அதில் எழுதியிருந்தது. அப்போ தான் நடுநிலையாக இருந்து யோசிக்கிற குரங்கு, பிரதம மந்திரியாக வர்றதில் எல்லா தகுதியும் இருக்குன்னு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிது. அப்போ தான் அரசர் அடுத்து கேள்வி கேட்டார். எல்லாரையும் அரண்மனைக்கு அருகில் இருக்கிற மாந்தோப்புக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வாடி போயிருந்த மாமர செடிகளை காமிச்சு இதை எப்படி வளமான செடியாக மாற்றலான்னு கேட்டார். அதுக்கு நிறைய பேர் இதுக்கு ஏற்கனவே பெரும் பகுதி செத்துருச்சு, அதனால் இதை அப்புறப்படுத்திட்டு புது மாமர செடி அங்கே வைக்கலாம்னு ஆலோசனை சொன்னாங்க. ஆனால் குரங்கு மட்டும் செடியை பார்க்கவே இல்லை. அதே மாதிரி வாடி இருந்த மற்ற செடிகளோட வேர்பகுதியில் இருந்த மண்ணை ஆராய்ஞ்சிச்சு. அடுத்ததாக வளமாக செழிப்பாய் வளர்ந்திருந்த செடிகளோட வேர்பகுதியில் இருக்கிற மண்ணையும் ஆராய்ஞ்சிச்சு. அதுக்கப்புறமா தன்னோட ஆலோசனையை ஓலையில் எழுதிச்சு அந்த குரங்கு. அதில்